ஓவியா, பிரபல தேர்தல் வியூக அமைப்பாளராக அறியப்பட்டவர் பிரசாந்த் கிஷோர், PK என்று அழைக்கப்படும் பிரசாந்த் கிஷோர். இவர் பல கட்சிகளுக்கு வெற்றியை தேடி சென்றவர் என்ற புகழாரம் உண்டு. தற்போது கூட நடிகர் விஜயுடன் சேர்ந்து தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு இவர் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருப்பார் என கூறப்பட்டது. தற்போது ஓய்வு எடுத்திருக்கிறாராம். பிறகு பீகாரில் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் விஜய்க்கு உதவி செய்வதா இல்லையா என்ற வகையில் முடிவு செய்வதென தெரிவித்திருந்தார். அத்தகைய பிரசாந்த் கிஷோர் தற்பொழுது பீகாரில் ஜன் சுராஜ் பார்ட்டி என்ற வகையில ஒரு கட்சியை ஜன் சுராஜ் கட்சி என்ற வகையில் ஒரு கட்சியை நடத்தி அவரும் தேர்தல் களத்திலே களமிறங்கி அவருடைய கட்சியும் போட்டியிடுகிறது. 234 தொகுதிகளும் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில் பீகார் தேர்தல் குறித்து பல கணிப்புகளை அந்த தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் என்ற வகையிலே அந்த வியூக அமைப்பாளராக பல அதிரடி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது குறிப்பாக 4 விடயங்கள் நிச்சயம் நடக்கும் என சத்தியம் போட்டு சொல்லும் வகையிலே இது நடக்கும், இல்லை என்றால் அரசியலை விட்டு விலகி விடுவேன் என்ற வகையிலே வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அந்த 4 முதலாவதாக அவர் கூறியிருப்பது நிதிஷ்குமார் அடுத்தடுத்து கட்சிகள் கூட்டணிகள் மாறினாலும் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வரும் நிதிஷ்குமார் நவம்பர் மாதத்திற்கு பிறகு முதலமைச்சராக இருக்க மாட்டார், பீகாருக்கு ஒரு புதிய முதலமைச்சர் வருவார் என்ற வகையில் அதிரடியாக முதல் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, JDU ஐக்கிய ஜனதாதளம் JDU என்று அழைக்கின்ற ஐக்கிய ஜனதாதளம் 25 இடங்களுக்கு மேல் வெல்லவே முடியாது. கடந்த முறை 44 இடங்களை வென்றிருந்தார்கள். இந்த முறை 25 இடங்களுக்கு மேல் வெல்லாது. அப்படி வென்றால் நான் அரசியலை விட்டே விலகி விடுகிறேன் என்றும் சத்தியம் செய்திருக்கிறார் அவர். அது மட்டுமல்ல, அதாவது 60% மேற்பட்ட பீகாரிகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார். அதே 4வதாக அவர் கூறியிருப்பது மோடியின் அலை பீகாரிலே இந்த முறை செல்லுபடி ஆகாது, மோடி பிரச்சாரம் எடுபடவே இல்லை, மோடியை மக்கள் வெறுக்கிறார்கள் என்ற வகையிலே மறைமுகமாக தெரிவித்துள்ள அவர் மோடியின் அலை பீகாரிலே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, மோடியின் பிரச்சாரத்திற்கும் எந்த ஒரு தாக்கமும் இல்லை என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார் அவர். எனவே தேஜஸ்வி யாதவ் வகையான RJD மீண்டும் ஆட்சியை அங்கு பிடிக்கும் என்ற வகையிலே ஒரு பொதுவான கருத்து இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஓட்டர்ஸ் போன்றவை வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகள் வெவ்வேறு விதமாக தெரிவிக்கின்றன. மீண்டும் NDAவே அங்கு ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கிறார். ஆனால் பிரசாந்த் கிஷோர் அனுபவம் வாய்ந்த ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர், அவருடைய கருத்து தற்போது அங்கு வலுப்பெற்று வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சி ஏற்படும், புதிய முதல்வர் வருவார் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். அவர் மறைமுகமாக சொல்வது தேஜஸ்வி யாதவுடைய RJD மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை தான் அவர் கூறுகிறார் என்ற வகையிலே தற்போது வைரலாக அந்த கருத்து தற்போது பரவி வருகிறது பீகாரிலே என்பதுதான் தற்போது கலை யதார்த்தமாக இருக்கிறது. RJD தேஜஸ்வி ஆகட்டும், அதே போன்று JDU நிதிஷ்குமார், BJP மாநில தலைவராகும் திலீப் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் தற்பொழுது அங்கு பலமாக மோதி கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். மோடி இம்முறை தனி கவனத்துடன் பீகாருக்காக தனி கவனம் செலுத்தி பரப்புரைகளில் அடிக்கடி ஈடுபட்டு வருகிறார். ஆனால் மோடியின் பரப்புரைகளுக்கு அங்கு பெரிய தாக்கம் ஏற்படவில்லை என்பதுதான் பிரசாந்த் கிஷோர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, செப்டம்பர் முதல் வாரத்திலே பீகாருக்கான தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கலாம். நவம்பருக்குள்ளாக புதிய ஆட்சியை அங்கு புதிய சட்டமன்றம் அமைத்தாக வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது, மரபாக இருக்கிறது. அந்த வகையில் சட்ட விதிப்படி செப்டம்பர் முதல் வாரத்திலே தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிடலாம். அதன் பின் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரிலே மொத்தமாக 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. எனவே யார் அதிக இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பது மிக முக்கியமாக இருக்கு. கடந்த முறை தனிபெரும் கட்சியாக RJD லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவின் தலைமையில் இருக்கும் RJD தனிப்பெரும் கட்சியாக வந்தது. ஆனால் ஆட்சியை பிடிக்கவில்லை. பாஜகவும் நிதிஷ்குமாரும் இணைந்து ஆட்சியை அமைத்தார்கள். இந்த முறை தனிப்பட்ட முறையிலேயே மெஜாரிட்டி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்ற வகையில் தேஜஸ்வி யாதவ் முழு தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டுகிறார். ஆனால் ஜன் சுராஜ் பார்ட்டியுடைய தலைவராகும் பிரசாந்த் கிஷோர் புதிய ஆட்சி வரும், புதிய முதல்வரை பீகார் நவம்பரிலே சந்திக்கும் வருவார் என்ற வகையில அதிகாரப்பூர்வமாக இவரே தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்து வருகிறார். தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் கூறுகிறேன், இல்லை என்றால் அரசியலை விட்டே சென்று விடுகிறேன் என்று கூறியிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஓவியா.